ஐயனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உறங்காமட்டி உறங்கா புலி ஐயனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். நீங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொன்பொருளை அள்ளி தருபவன். உறங்காமட்டி ஊர்கா புலி அரங்கனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. வந்து காட்டு நிற்பவன் ஐயனிடம் உறங்கா புலி ஐயனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. காவல் தெய்வமாக வந்து காட்டு நிற்பவன். கண்கண்ட தெய்வமாக காட்சி தருபவன். தெய்வமாக வந்து காத்து நிற்பவன். கண்கண்ட தெய்வமாக காட்சி தருபவன். கேட்பவர்க்கு கேட்டவரும் அள்ளி கொடுப்பவன். கேட்பவர்க்கு கேட்டவரும் அள்ளி கொடுப்பவன். நம் காவல் தெய்வமாக வந்து காத்து நிற்பவன் ஐயனிடம் உறங்கா புலி ஐயனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். நீங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொன்பொருளை அள்ளி தருபவன். உலகா புலி ஐயனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. வணங்கி வரும் பக்தனுக்கு வாழ்வு தருபவன். வந்தவினை போக்கிடவே அருள் செய்பவன். வணங்கி வரும் பக்தனுக்கு வாழ்வு தருபவன். வந்தவினை போக்கிடவே அருள் செய்பவன். கேட்பவர்க்கு கேட்டவரும் அள்ளி கொடுப்பவன். கேட்பவர்க்கு கேட்டவரும் அள்ளி கொடுப்பவன். நம் கண் முன்னே வந்து அங்கே காட்சி வருபவன் ஐயனிடம் உலகாமட்டி உலகா புலி ஐயனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். நீங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொன்பொருளை அள்ளி தருபவன். உலகா புலி ஐயனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. முருங்கான்பட்டி
ஸ்ரீ உரங்காப்புலி ஐயனுடைய பாடலை பாடியதற்காக உரங்கான்பட்டி இளைஞர்களின் சார்பாக 500 அன்பு செய்த அன்பு இளைஞர்களினுடைய கலைக்கணு சார் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூமழை துவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது. ஏழில் பொங்கிடும் அன்பு தங்கள் நிறம் நெட்டியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது. ஏழில் பொங்கிடும் அன்பு தங்கை நிறம் நெட்டியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது. ஏழில் பொங்கிடும் அன்பு தங்கள் நிறம் நெட்டியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது. ஏழில் பொங்கிடும் அன்பு தங்கள் நிறம் நெட்டியில் குங்குமம் சிரிக்கின்றது.
அப்படியா அப்படியா ஓடியா என்ன ஏலம் போடுறியா? அன்பு சார்ந்த ஹலோ ஹலோ அன்பு சார்ந்த நாடக ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சக்தி சார்பாகும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றொன்றும் எதிர்பார்க்கக்கூடிய அஞ்சூர் நாடு ஏனாதியைச் சேர்ந்த என்ஆர் ஜெயராஜ் மிருதங்க கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஓகே, அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே கூட்டம் நல்ல கூட்டம், அதான் எல்லாருக்கும் வணக்கத்தோ. டேங்கப்பா மகராசி அப்புறம் சிரிச்சமா கலகலப்பா இருக்காங்கய்யா. அப்படி சிரிச்சம்பவமா இருக்கணும், நாடகத்தை ரசிச்சு பார்க்கணும். ஒரு சில ஊர்களில் ஆத்தாம இருக்க சிரிச்சம்பவமா உட்கார்றது கிடையாது. இந்த அவர் லூஸ் போய் சிரிக்கிறேன் பாரு, இப்படி தனியாக சிரிச்சா லூசுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி சிரிச்சம்பவமா உட்காந்து பார்க்கறது கிடையாது. ஆத்தாமா இருக்க வீட்டில் அவங்க புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சிட்டு பார்க்கறது, அதே மாதிரி அப்படியே கொலகாரனை பார்க்குற மாதிரியே என்னை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இது பரவாயில்ல. ஒரு சில ஊர்களில் ஆத்தாமர் எப்படி உட்காந்துருப்பா தெரியுமா? எப்படி? நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது, வட்டமேச மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வட்டமேச மாநாடுன்னு என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் பொரணி. அந்த பொரணி எப்படி பேசுவாங்கன்றீங்க? டேங்கப்பா பொரணி பேசுறதுக்குன்னு முக்கியமாக குறிப்பாக ரெண்டு இடந்தேன். அது ஒன்று சொல்ல போனோம்னா ஒன்று 100 நாள் வேலை, இன்னொன்று நாடகம் நடக்கிறடா. சொல்லாம என்ன தாத்தா சிரிப்பை பாரு, உண்மைதான் போல இருக்கு. அதுவும் 100 நாள் விலைக்கெல்லாம் போனால் 35 அடி பல்ல வந்தோட போகிறாங்க. நீங்கள் வேற போனமே கடப்பாறை ஓரமாக சாத்தி போட்டுவிட்டு மம்பட்டி எடுத்து பில்லுக்கு வலிக்காமல் சேவிங் பண்ணுற மாதிரி லேசாக அப்படி பார்த்து தள்ளிவிட்டு தலையில் ஈரும்பேன்னு பார்த்துட்டு தாயத்தை ஊட்டிட்டு போறேன்னு பேசுவாங்க. அதே மாதிரி நாடகம் நடக்கும்போது பெட்டிக்கார் எந்த பாட்டும் பாடுறாரு, இப்போ அப்படிக்கார எடுவட்டவே என்னத்தையும் பேசுகிறாண்டுக்கிட்டு வட்டம் காத்துட்டு போது அத்தா புறணி ஆரம்பிக்க. எப்படி ஆரம்பிக்க? அடியே இருளாயி இந்த குமராய் இருக்கான்ல, அவன் இந்த செகுட்டு முனியாண்டியை தள்ளிட்டு போயிட்டாளோடி. அடிச்சு அண்டால திறமை அடிச்சாம 1 மணிக்கு டப்புன்னு ஓராங்களாம்லடி. மோட்டர் வெஹிக்கிள அம்மனத்தடி கண்ணன் பேசிக்கிறாங்க. நான் கேட்குறேன், யாரை கூட்டிகிட்டு போன நமக்கு என்ன, யாரை தள்ளிட்டு போன நமக்கு என்ன? முதல்ல உங்கள் புருஷன் வேறு யாரையும் கூட்டிகிட்டு போகாமல் தச்சருதே, அதை மட்டும் கொள்ளார பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்தியாவின் வருங்கால தூண்கள் இளைஞர்கள் கூட நாங்கள் உட்காந்துருக்குறாங்க. இளைஞர்களுக்கு பூரா முதற்கன் வணக்கம். பங்காளியில் வணக்கம். துவண்டு கிடக்கக்கூடிய நம்ம நாடை செங்குத்தா தூக்கி நிறுத்தக்கூடிய இளைஞர் பட்டாளங்கள் அவங்களுக்கு வணக்கம். நாடகத்தை நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியாக
நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டுவிட்டு காசை கொடுத்துவிட்டு எனக்கு என்னன்னு படுத்து தூங்கிவிட்டு அப்புறம் காலையில சொல்றது அட்டேங்க அப்பா அக்கா மக்க இந்த நாடகம் சூப்பர்யா. இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல. நாடகமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நான் தான் தூங்கிட்டேன். அப்புறம் எப்படி நாடகம் பார்த்துருப்பாரு? கனவுல பார்த்துருப்பாரு உலருக்கு. அந்த கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண ஆளு கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, எதையுமே நல்லா இருக்குன்னு நினச்சி பார்த்தா நல்லா இருக்கான், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவாக சொல்றேன், இன்னைக்கு நடக்க நாடகம் நல்லா இருக்கும்யா. வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. உரங்காப்புலி சாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதுவே வித்தியாசமா நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும் இல்ல ரொம்ப இழுவையா இருக்கே அப்படின்னு இழுத்துட்டு பார்த்தோம்னா நாடகம் நல்லா இருக்காது. அதையும் பார்க்க வைக்கிற விதம் நம்ம கையில இருக்கு. ஆமா, அவங்க மக்கள் எப்படி சொல்ல வைக்கணும்னா, எப்படி நாடகம் அம்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன, இது நாடகம் அமோகமா இருந்துச்சுன்னு நினைச்சான். சரி, நாடகம் இருந்துச்சு என்ன ஒரு மசூரு விலங்கலைன்னு அர்த்தம். அவங்களை மக்கள் எப்படி சொல்ல வைக்கணும், நாடகம் நல்லா இருந்துச்சு அமோகமாக இருந்துச்சாருன்னு சொல்ல வைக்கிற அளவில் நம்ம கையிலையும் இருக்குது. அதை நல்லபடியாக பார்க்க வேண்டிய விஷயம் உங்கள் கையிலையும் இருக்குது. அவங்க பணியை அவங்க செஞ்சோம்னா நடக்கிற விஷயம் சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். இதில் ஒரு பெரிய விஷயம், இந்த நாடகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கூட்டம் நல்ல கூட்டம் கூட்டிருக்கீங்க, நல்லா அமைதியாக நல்லா ரசிக்கிறீங்க. அப்படி அமைதியாக பார்க்கணும் ஏதோ அங்கே வரங்க தான் அமைதியாக நல்லா ரசிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் அப்படி அமைதியாக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியணும், நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும். யார் பேசுகிறது யாருக்கு புரியாமல் நீங்கள் பூரா ஒரு பக்கம் பேச, நாங்கள் பூரா ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தோம்னா நாடகம் ஒன்றுமே புரியாமல் போயிடும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் சொல்லக்கூடியது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, சிரிப்பதற்காக சிந்திப்பதற்காக மட்டுமே. நான் சொல்லக்கூடியது யார் மனசையாவது காயப்படுத்துகிற மாதிரி இருந்தால் யார் கோச்சுக்கிறாதையே மன்னிச்சிருங்க. என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் ஊரில் நடந்த உண்மை சம்பவம். என் மச்சினை ஒருத்தன் பாவம் கொஞ்சம் சரியாக பேச்சு வராது, கொஞ்சம் திக்கி 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 கொன்னி பேசுவேன் பிள்ளை. ஆமாம், அவனை வந்து எங்கள் ஐத்தை கொண்டு போய் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அவன் கடையில் போய் கடைக்காட்ட போய் ஜாமான் கேட்டிருக்கேன். எப்படி கேட்டிருக்கேன் தெரியுமா, அண்ணே அரிசி 1 கிலோ ஓடுங்கன்னு இருக்கேன். சரி, கடைக்காரதான் அவன் சொல்கிற ஜாமானை பூரா சிட்டை ஓட ஆரம்பிச்சுடுவார்ல. அவர் பேனாவையும் பேப்பர் எடுத்துட்டு அவர் இப்படி சிட்டை ஓட்டுருக்கிறாரு, வேற அப்படின்னு இருக்காரு. காரணம் இவனு கொண்டா எல்லாத்துக்கும் அப்ப எல்லாம் வந்துருக்கிறியா. இவன் மறுபடியும் என்ன மிளகா 100 வாடுங்கன்றிருக்கான். கடைக்கார் மறுபடியும் வேற அப்படின்னு இருக்காரு. இவன் மறுபடியும் என்ன சரி 1/2 கிலோ போடுங்கன்னு இருக்கான். கடைக்கார் மறுபடியும் வேறாண்டமே இவனுக்கு கோவம் வந்துருச்சு மச்சனுக்கு. ஏன்டா இழிச்சாப்பிள்ளைய வெண்ண உன் கடையில் சாமா அவங்க வந்து எனக்கு பொண்ணாப்பன்னு சொல்லி கேள்வி பண்ணுறான்னு சொல்லி என் மச்சனக்காரன் சண்டை கிளம்பிட்டான். கடைக்கார் ஏன்டா நான் பாட்டுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை வந்து கடையில் கொண்டாப்பை துக்காப்பன்னு சொல்லி கேள்விப்படுறான்னு சொல்லி கடைக்கார் படிக்கலையும் தராசி எடுத்துட்டு அந்த சண்டை கிளம்பிட்டார். 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டி உருண்டுட்டு கிடக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய மனுஷன் நடந்து வர, இவங்க 2 பேரும் போய் அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து வைக்கிறாங்க. என் மச்சினை போய் சொல்கிறேன் அவர்கிட்ட போய், கடையில் சாமா வாங்க போனால் கடைக்காரைன்னு கொண்டாப்பன்னு சொல்லி கேள்வி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி என் மச்சினை சொல்ல. கடைக்கார் ஐயா நான் பாட்டுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை வந்து கடையில் கொண்டாப்பை துக்காப்பன்னு சொல்லி கடை கேலி பண்றானே அப்படின்னு சொல்லி கடைக்கார சொல்ல. இவங்க 2 பேர் சொன்னதையும் கேட்டுட்டு அப்பத்தான் அந்த பெரிய மனுஷன் தீர்ப்பு சொன்னாராம். அவர் எப்படி சொன்னார் தெரியுமா, சண்டை போடாதீங்களாண்டாரா. காரணம் அவனுக்கு ஒன்றா அப்போ துக்காப்பெல்லாம் இருந்திருக்கிறான். கடைசியில் 3 பேர் அடித்து மல்லு கட்டி உருண்டு கையை கட்டி நிற்கக்கூடாத இடத்துல 2 பேர் கிடந்தாங்க. அது நமக்கு தேவையில்லாமல் விரும்பல. அதனால் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் சரி சாமியை வணங்கி ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த சாமியை வணங்குறீங்களோ வணங்கலே தெரியாது, குலதெய்வத்தை மட்டும் வணங்க மறக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை இருக்கிறாங்க. எந்த காரியம் ஆரம்பித்தாலும் குலசாமிக்கு ஒரு காணிக்கை போட்டு ஆரம்பிங்க. அந்த காரியம் சிறப்புடையதுனால நம்மளை காக்கக்கூடிய கடவுள் யாருன்னா நம்முடைய ஸ்ரீ உரங்காப்புலி சுவாமி தான். உரங்காப்புலி சாமியை வணங்கி இந்த நாடகத்தை சிறப்பு ஆரம்பிக்கின்றால உரங்காப்புலி சாமியை வணங்கிடுமா. உரங்காப்புலி சாமியை வணங்க போறேன். ஆத்தாமார்கள் யாரும் முக்கடை போடாதீங்க, கோயில் பக்கம் யாரும் கால் நீட்டி உட்காராதீங்க. ஒரு சிலருக்கு சாமி வந்தாலும் வந்துடும், வந்தால் ஆனா ஆடிட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருமா சாமியை வணங்கிடுவான்.
ஐயா உரங்காப்புலி சாமி ஐயா எங்கிருந்தபடியாக ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நாடி வர வேண்டும். உரங்காப்புலி ஐயா. மேற்கு மலையாளம், மேற்கு மலையாளம், மேற்கு மலையாளம். உரங்காப்புலி நீ பிறந்தது மேற்கு மலையாளம். இந்த சேதுபதி நாட்டினிலே மதுரை மாவட்டத்திலே உரங்கான்பட்டி கிராமத்திலே எங்கிருந்தபடியாக ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நாடி வர வேண்டும் ஐயா. கச்ச நல்ல எடுத்து கட்டி கருங்க செய்யும் கும்பம் கொண்டு கச்ச நல்லா எடுத்து கொட்டி கருகை கச்சே மேலே கட்டி கச்ச நல்ல எடுத்து கட்டி கருங்க செய்யும் கும்பம் கொண்டு கட்டி கிடைக்காத காலையை போல், கட்டி கிடைக்காத காலையை போல் உரங்காப்புலி சாமி வாராறுவார். எங்கே உரங்காப்புலி சாமி வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு. உரங்காப்புலி சாமியை வணங்கிட்டு வரம் தருவாரு. நம்ம உரங்காப்புலி குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு. உரங்காப்புலி ஓடி வர வேகத்தை பாரு. ஆடாத பெண்ணின் கூட ஆடி வந்து சேரி செல்லும் ஆடி வந்து கதைய சொல்லு. ஆடாத பெண்ணின் கூட ஆடி வந்து சேரி சொல்லும். ஓடி போறேன் என்று சொல்லி, ஓடி போறேன் என்று சொல்லி உருவி மொழி தந்து விடும். நம்ம உரங்காப்புலி சாமி வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு. உரங்காப்புலி சாமி வணங்கிட்டு வரம் தருவாரு. ஐயா உரங்காப்புலி ஐயா. உரங்காப்புலி வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு. சாமி இங்கே ஓடி வர வேகத்தை பாரு. வெள்ளி நல்ல குடியேறுவா, வீரமுள்ள சிறப்பருவா. ஓடி வீரமுள்ள சிறப்பருவா. உரங்காப்புலி சாமி கையறுவா, உரங்காப்புலி சாமி கையறுவா. காவல் காக்கும் நம்மையல்லவா. எங்கே உரங்காப்புலி சாமி குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு. உரங்காப்புலி சாமி ஒன்றுகிட்டு வரம் தருவாரு. நம்ம உரங்காப்புலி வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு. கருப்பசாமி ஓடி வர வேகத்தை பாரு. கூப்பிட்டா ஓடி வருவாரா, உரங்காப்புலி குடி போட்டு ஆடி வருவாரா. அவர் கூப்பிட்ட ஓடி வருவாரா. உரங்காப்புலி சாமி கொண்டே போட்டு ஆடி வருவாரு. கிளம்பிட்டாரா உரங்காப்புலி, கிளம்பிட்டாரா வாசந்தோக்கி கிளம்பிட்டாரா உரங்காப்புலி சாமி. அவர் கிளம்பிட்டாரா சாமி கிளம்பிட்டாரா. கிழக்கு வாசையில் நோக்கி கிளம்பிட்டாரு. காணிக்கையும் வந்து சேரும் உரங்கான்பட்டி உரங்காப்புலி. காணிக்கையும் வந்து சேரும் உரங்கான்பட்டி உரங்காப்புலி. கேட்டவாரம் தந்திடுவார், கேட்டவாரம் தந்திடுவார், அருளை தந்து காத்திடுவார். எங்க உரங்காப்புலி சாமி வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு. உரங்காப்புலி சாமி வணங்கிட்டு வரம் தருவாரு. உரங்காப்புலி சாமி வணங்கிட்டு வரம் தருவாரு. நல்லபடியா சாமியை வணங்கியாச்சு. சரி. இனிமே எடுத்த காரியம் நல்லபடியா இருக்கும். மனுஷனுக்கு மனுஷன் பயப்படுறோமோ பயப்பட தெரியாது. கண்டிப்பா தெய்வத்துக்கு பயந்தாகணும். தெய்வம் தத்துருவமா இருக்கு. அந்த விபூதி சரி திருநீர் போடுவா. குளிச்சாமி குளிச்சாமி ஒரு சாமி தான். ஆமாம் பெரிய ஒரு பூஜாரி தான். டாக்கில் போடு. பொறுமையா உட்கார். முக்கிய பண்ணி நோட்டீஸை பார்த்துக்கிறோம்யா. இந்த நாடு வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக நம்ம தங்கள் தெரியப்படுத்த எந்நகரத்திலும் பொன்னர் வரக்கூடிய மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு தாலுகா வரிச்சியூர் உட்கடை உரங்கான்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உரங்காப்புலி சுவாமி கோவில் 25ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு உரங்கான்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஒத்தக்கடை உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் உரங்கான்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி நாடு வெகு சிறப்பு நடைபெறும்.
இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கிற நடிகர் சியாமலே ஏற்கனவே தங்களுக்கு எல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு ஒட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா மதுரை சீமா நகரை சேர்ந்த பொன் முருகதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியில் வேலன் வேலன் விருந்தளி காத்துள்ளார். அவர்களுடையாக இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி பார்த்திபுலூர் கள்ளிக்குடி KS மல்லிகா தேவி அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளிநாமணிக்கா தோன்றியிருக்கிறார். அவர்களுடையாக கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பேச்சுக்கென்று இவரா இவர்க்கென்றே பேச்சா நடிப்புக்கென்று இவரா இவர்க்கென்றே நடிப்பா என்று வெற்றி கொள்ளும் மக்களுக்கு பல நல்ல அரிய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய தென்னாட்டு கலைமகன் அன்பு சகோதரர் ஆவையூரை சேர்ந்த கார்த்திகேயன் அவர்கள் உங்கள் மத்தியில் நார்தடி காத்துள்ளார். அவர்களுடையாக ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய இசையரசன் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் முதுகுலத்தூர் கடாத்திற்கை சேர்ந்த MB முருகன் BCom டிகோப் அவர்கள் ஹார்மோனியம் பின் பாட்டு. இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆடுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆடுகின்றார். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாடுகின்றார். இறைவன் வாடுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆடுகின்றார். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாடுகின்றார். இறைவன் வாடுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆளுகின்றார். இந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்ன வேறாது. இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்ன வேறாது. எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் உண்டாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் உண்டாகும். இறைவன் உண்டாகும். இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆடுகின்றார். இந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாடுகின்றார். இறைவன் வாடுகின்றார். இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். அந்த இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். அந்த இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆடுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாடுகின்றான். இறைவன் வாடுகின்றான். அருமை 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 அருமையான பாடலை பாடியிருக்கிற கைதட்டி இந்த ஆத்தா 4 பேருக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். இந்த கைதட்டி உற்சாகப்படுத்தும் போது கொஞ்சம் மகிழ்ச்சி பிறக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள் அனைத்து ஆத்தாமர்களுக்கு நன்றி. நாங்கள் பாடக்கூடிய பாடல்களோ பேசக்கூடிய பேச்சுகளோ நடிக்கக்கூடிய நடிப்புகளோ இந்த இசை மேதைகள் வாசிக்கக்கூடிய வாத்தியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த நேரத்தில் அப்படி கைதட்டினீங்கன்னா ஆகா இதைத்தான் ரசிக்கிறேன் நினச்சி செய்யக்கூடிய தொழிலை 2 மடங்கா சேர்த்து செய்வோம். அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்காக அன்பளிப்பெல்லாம் கொடுத்தாலும் நாங்களாம் வாங்க மாட்டோம்னு சொல்ல போகிறது கிடையாது. அதுவும் ஆத்தாமாரெல்லாம் அன்பளிப்பு கொடுக்க கையில் காசு இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. தோடு முக்குத்தி கூட கலட்டி கொடுங்க, நான் வாங்கிக்கிடுவேன். தோடு முக்குத்தி இல்லைன்னா காலில் இருக்கிறத கலட்டி கொடுங்க. செருப்பையா? ஆமாம், பிஞ்சு செருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் குடிச்சு சொல்லிக்கிறீங்க. செருப்பு கடை வச்சு கூட பொழைச்சிக்கிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கைதட்டி உள்ளங்களுக்கு அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கம். அவர்களுடைய கோடைதி குமுறல் மின்னலடை சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அருப்புக்கோட்டை அருகே உள்ள ரெட்டியப்பட்டியை சேர்ந்த GP பரணி அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்கம் தொப்பி வேளா.
மலை சேர்ந்து தாப்புல இருந்துச்சா? இப்பதான் கைதட்டி உற்சாகம் அனைவருக்குமே நன்றி. இப்பதான் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டாப்புல இருக்கு. அப்படி உற்சாகப்படுத்தும் போது சந்தோஷம் கிளம்பும். அவருக்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி, சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஏனாதியைச் சேர்ந்த MKM சத்தியமூர்த்தி அவர்கள் ஆல் ரவுண்ட். சார்ஜ் குறையுது. சார்ஜரை தூக்கி சொல்றதுக்கு மண்டை பின்ன சீட்டைப்பா. ரவுண்டு கட்டி ஆச்சாரி அருமை 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 அருமை. கைதட்டி அனைவருக்கும் நன்றி வணக்கம். அவருக்கு அடுத்தபடியாக எத்தனையோ வாத்தியங்கள் இருந்தாலும் தாயும் தனிமத்தில் கூடிய தாளம், அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் யூடி புகழ் அன்பு சகோதரர் பரம்பட்டி SK குழுச்சாமி அவர்கள். சீன் தாளம்.
செய்ய மட்டும் பலமா இருந்துச்சா சப்பு அதோட சப்புட வாய்ப்புங்கிறத. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. தானத்திலே சிறந்தான மன்னதானம், உப்பிட்டவரை உள்ள நினைக்கணும். அருமையான சாப்பாடு அருமையான முறையில் வழங்கினாங்க. கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி நன்றி வணக்கம். அப்புறம் ஒளி அமைப்பு, அருமையான அமைப்பு. மைக் செட் அப்படி குயிக் செட்டாக இருக்கணும், டீப்னா அப்படி டாப்பாக இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி அமைத்து உலகமெங்கும் பேரும் புகழும் பெற்றக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் வாசுகி ரேடியோஸ் மதுரை. வாசுகி 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 போடட்டும். பாட்டு கேட்டவுடனே நெஞ்சில் அடைக்கிறேன். இல்லை, அந்த அளவுக்கு அதிர்ச்சி இது கொடுக்குற அளவு உண்மையிலே ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு. சென்றிடமெல்லாம் பேரும் புகழும் பெறக்கூடிய ஒளி அமைப்பு. எவ்வளவு பாடல சுத்தமா கேட்குது பத்தியா, அதுதான் முக்கியம். இது பேர் ஒளி பெருக்கி, அதனால சுத்தமா கேட்குது. ஒளி சுருக்கின்னு ஒரு சில ஊர்களா இருக்கா. இப்ப வாசுகி மைக் செட், இது ஒளி பெருக்கி. நம்ம சொல்லக்கூடிய சொல்லு மக்களுக்கு தெளிவா போய் சேரும். பாக்குறீங்களா? பேரன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனதருமை தாய்மார்களுக்கும். இது தெளிவா கேக்குதா? எவ்வளவு தெளிவா கேக்குது. இது ஒளிபெருக்கி. ஒரு சில ஊர்களில் தப்பி தவறி தெரியாம மாட்டிக்கிறது, அது பேர் ஒளி சுருக்கி. அது எப்படி தெரியுமா? என்னடா சொல்ற? நான் என்ன பேசுறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் புரியாது. அது வாட்டு கிணத்துக்குள்ள கடந்து கத்துற தவக்கல மாதிரி கத்திரி கிடக்க வேண்டியது. என்ன சொல்றீங்க? ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு. வாசுகி வாசுகி வாசி பங்காளி மனம் நிறைந்த நன்றி. அப்பா கண்டிப்பா கேட்டேன்னு சொல்லுங்க, கிருஷ்ணமார் கேட்டேன்னு. என்ன ஒரு விஷயம்னா, நடிகர்களுக்கு என்ன தேவையோ மனங்கோணாம ஓடி ஓடி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி சிரிச்ச மகமா இருக்கிறாரியா, அப்படி இருக்கணும். ஒரு சிலர் மைக் செல்ல உட்காந்தா வப்பாட்டியை விட்டுட்டு போன மாதிரி சிரிக்கிறதே கிடையாது. எனக்கு என்ன உட்காந்துருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு மைக் செட்டில் சொல்லிக்கிட்டு கிடைக்கேன், இன்னைக்கு வரிசைய நாடகம் தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஏத்துனேன்னு சொன்னேன். இந்த ஏத்துரைப்பான்னு சொன்னார். நீ ரொம்ப தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கு, தயவு செய்து ஏத்துனேன். இந்த ஏத்துரைப்பான்றார். என்ன எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் ஏத்துனேன்னு சொல்லிட்டு உள்ள போய் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்து பாக்குறேன், மைக் செட்டிங் காணா, ஆளையும் காணா. நான் தானே ஏத்த சொன்னேன், பூராத்தையும் குட்டியானையில வேன்ல ஏத்திட்டேன் மனுஷன். ஊருக்காரவ ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் வாலிமை ஏத்த சொன்னேன், அவன் மைக் செட்டை திருப்பிட்டேன் பூரா ஜாமானிய. நீ மொட்டை ஏத்துன்னு சொன்னா என்னவனு சொல்லி மொட்டை நம்பர் மசாலி விட சொல்ல முடியும். பங்காளி ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு. வாசுகி சவுண்ட் சர்வீஸ். பங்காளி ஒரு முக்கியமான சமாச்சாரம் நிறைஞ்ச மேடையில் சொல்லணும்ல, அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். நீங்க எதையும் போடுறதுக்கு வரணும். எத்தனாவது கல்யாணம்? 45வது கல்யாணம். நான் கிளட்டு போயிடலாம். நீங்க வேறு மனுஷன் ஏயா கண்டிப்பா போட வந்துருவீல்ல. ஏய் எதுக்கு ஏன் போட? மைக் செட் போட. அப்படி சொல்லு விவரமா. நீ ஒரு மாதிரி சிரிக்கிற, என்ன மொட்டை மொட்டையா சொல்ற எல்லாமே. நான் கல்யாணத்துக்கு மைக் செட் போட கூப்பிட்டேன், நீ வேற எதுலையும் போடுறதுக்கு நினைச்சு வந்துடாத மனுஷன். அவர் ரெடியா இருக்காரு. ஒரு மாதிரி சிரிக்கிறாரப்பா, பொண்டாட்டியை வாதக்கன்னு போல இருக்கு. அதுக்கு மேல ஆசைப்பட்டேன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் ஒரு 30 போக்கஸ் லைட்டை கட்டு. ஆமா, அடிச்சுட்டு எரிஞ்சிட்டு கிடக்கு. ஒளி அமைப்பு வாசுகி ரேடியோஸ் அருமை அருமை. அப்புறம் யூடியூப் சேனல் நல்லா என் பங்காளி வந்திருக்கிறார். தமிழன் கலாச்சாரம் நாடக கலைஞர்களை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து கலைஞர்களும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். உண்மை நாடகக்கலை வளர்த்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய தம்பி குருவேந்தல் பாண்டி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை தட்டிக்கங்க. ஓகே பங்காளி, டீல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தை கண்டளிக்கிற மாதிரி பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கணும். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உறங்கான்பட்டி அன்புடங்களுக்கு நன்றி வணக்கம். அப்புறம் நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பல்சு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகளை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர். அஞ்சூர் நாடு, சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடை சேர்ந்த ஏனாதி பிறவி கலைஞர் என்று பட்டம் பெற்ற, மதுரை இசைக்கல்லூரியில் சின்ன கலைமணி பட்டம் பெற்ற அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் மிருதங்கஸ்ட் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அணுங்க சிறந்த முறையில் நடிகளை கொண்டு சிறந்த முறை அமைத்து தருவார். எல்லா பேரும் சொல்லியாச்சு. சரி, இப்ப என் பேரை சொல்லணும்ல. உங்கள் நினைச்சேன் குளிச்சாமி. உனக்கு மக இன்னைக்கு டான்ஸ் வந்திருக்கு, அவனுக்கு கிளிக்குஞ்சியா நோட்டீஸ் குளிச்சாமி நக்கிறானா? அழகா பாரு எங்க டேய், அது அவன் நாரதர் போஸ்டி, அது அவன் கண்ணாடியா பாரியா. டேய், அவன் கார்த்தி போய் போஸ்ட், அது இங்க வரியா அவன் உதடு இப்படி இருக்கையா? ரெண்டு பேரும் டபுள். ஆமா, இல்லாட்டி தகத்த புருவ நீயும் ஓட்ட காசு முண்டை. உனக்கெல்லாம் மகவீரனோட உப்புனக்கிறவளே கழட்டுப்பளே.
அது முத்தம் கொடுக்குறேன்னு யார கொடுக்குற? யாரு? கீழே முத்தம் கொடுத்தது வந்து மிருதங்க புஷ்பநாதனுக்கு. சரி, மேல முத்தம் கொடுக்கறது யாரு? டான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஓம்பாட்டா முத்தம் கொடுக்குறாரு. அடி குருட்டு மூதேவி போ. இது இன்னைக்கு வருது. வந்திருக்க பொம்பளை பிள்ளை பேரை சொல்லணுமா? நான் சொல்றேன். வந்திருக்க டான்ஸ் எனக்கு அப்படி வேணாம். டான்ஸ் எனக்கு. டான்ஸ் உங்க அம்மா, டான்ஸோட அம்மா இருக்குல்ல, அது உனக்கு வச்சு. அது எனக்கு தங்கச்சி வேணும்டா. இந்த மைத்தை புடுங்கணும். அவனு சமாளிப்பேன் கழுத்து பைய. வந்திருக்குது ஆடல் தாரகை, நாட்டிய பைங்கிலி, நாட்டிய ஆடு, நாட்டிய இந்த ஆளு அழகிறான் ஐயா. நீ கடைசி காலத்துல என்னத்தை பண்ண போற? பேஞ்சத்தை இறங்க முண்டலாட்டி கல்லடப்பா போயிடுறான். இந்த ஆளு அழகிறேன். நான் எனக்கு ஒரு சந்தேகங்கவா. ஒரு கார் வேகமா போய்கிட்டு இருக்கு. அந்த காரை பார்த்தமே நாய் சும்மா இருக்க முடியா? விரட்டிட்டே போனோம். விரட்டிட்டு வேகமா ஓடுது. சரி, இந்த நாய் வேகமா ஓடுது. ஓடி போய் கார்ல உட்காந்து ஸ்டேரிங்கை தான் முடிக்க போதா, இல்ல ஆக்சிலேட்டர் தான் மிதிக்க போதா, இல்ல கியர் தான் போட போதா? ஒன்றும் செய்ய முடியாது. வேகமா ஓடி போயிட்டு வண்டியை பிடிக்க மாட்டாம அப்படி இழைக்க போற முண்டை நீ ஏன் பேசுற? 16 நாய் இன்னைக்கு கார்த்திகை மாதத்துல ஒரே சுத்தா 1 கிலோமீட்டர் ஓடும். சரி, அதுல ஒரு நொண்டி இப்படியே நம்ம நடக்க மாட்டேன் நின்று பாருங்க. இது ஒரு சுத்திட்டு வந்து எங்க வந்து நிற்கும்? இந்த நொண்டி நாயிட்டே தான் நிற்கும். அது தொட்டு மோந்த ஒரு படி செத்தானா பொழைச்சானா அது. அதுக்கப்புறம் நொண்டி நாய் அடி வாங்கி சாகிறது ரெண்டாவது பிரச்சனை. ஆடல் தாரகை, நாட்டிய பைங்கிலி, நாட்டிய அது, நாட்டிய சிந்துஜா அவர்கள் டான்ஸ் காமி. சிந்துஜா. தாமரை கண்ணங்கள், தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள், தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமா சிந்தும் போது பொங்கிடும் இன்பங்கள். மாலையில் சந்தித்தே, மையலில் சிந்தித்தே, மாலையில் சந்தித்தே, மையலில் சிந்தித்தே, மங்கை நாட்டம் நீத்தேன், காதலும் தீண்டும் போது கைகளில் உன்னித்தேன். தாமரை கண்ணங்கள் ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிற்கவே முடியலையா. ஆனா அவருக்கு 8 பொண்டாட்டி கேக்குதான். முண்டை போய் என்ன செய்வார்? போ போ. நான் கட்டி இருக்கிறது 3, வச்சிருக்கிறது 7. பத்தியா? 10 ஆச்சுன்னா பால் பண்ண நடத்துவேன். பால் பண்ண வச்சு பால் அடுத்த வீட்டு தான் கொடுப்பேன். உன்னால சாப்பிட முடியாது. போ அலையிற. அவர்களுடைய வார்த்தைக்கு நான் என் பேரை சொல்லணும்ல. ஆமாம். உங்கள் முன்பு பேசி கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேருமுலும் வெற்றி, தனக்கென்ற ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி பட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியர், அனைத்து நாடகங்கள் நடிக்கக்கூடியவர், தமிழ்நாடு அரசால் இசைக்கல்லூரியில் இசை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மதுரை தூம்பக்குளத்தைச் சேர்ந்த எம்ஜி முனியராஜன் ராஜ நடிகர். அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பபுன்காமி. நான் தாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார். பப்படி எம்பத்தால் பேர் லொட்லோஸ்கராத்துக்கு வருவேன். இங்கே பனியன் கம்பெனியிலோட அப்பா இபி ஆஃபீஸில் எஸ்எஸ்ல வேலை பார்த்தார். ஆமாம், நிறைய பேருக்கு தெரியும் முனியாண்டின்ற பேரை சொல்லி இப்போ போர்மண்ணா. ஆமாம், அப்போ அவருடைய மகன் கிருஷ்ணகுமார் பபுன் காபி. நான் தாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார் பங்காளி. இந்த ஜோடி ஆகாதுரி. முன்னாடி என்ன செய்யற? டான்ஸுக்கு பாடணும் இல்ல? அப்ப பப்புனு பாடணும். பொம்பளை பிள்ளைக்கு என்ன கொஞ்சம் பொம்பளை பிள்ளை அது சில நேரம் உதவும். அந்த பிள்ளைனா நம்மளும் அடிக்கடி ஏதாவது கொடுத்துவாங்கள, உதவிக்கிடுவான். டான்ஸ் பண்ண பப்புனு பாடணும்லத்தா. சும்மா பப்புனு நிறைய பாடுறது அப்படி சொல்லிட்டேன். பொம்பளை பிள்ளை தான் பெருமையா பாட முடியும். பப்புனு பாடுறதா என்ன பத்தி ஆத்தா மறுபடியும் ஆதரவு அப்படி சொல்லிட்டேன். பங்க மகராசி நல்லா இருப்பிய பாடணுமா? நீ தூக்கணும். தூக்கியா தம்பிய தூக்கலங்க இருக்க மக்கள் அனைவரும் கை தட்டி சிரிக்கிறேன். உன் திறமையை இன்னைக்கு பார்க்கணும். உன் திறமைய. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ
கடைசி வரை யாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரு கடைசி வரை உன்னைய கொல்லாம நான் சாக மாட்டேன்டா. ஆனா உண்மையிலேயே எப்படி? விஷயம். நீங்க பாடினதை பத்தி கவலை இல்ல, நீ வாசத்தை பத்தி கவலை இல்ல, நீ ஆடினதை பத்தி கவலை இல்ல. என்ன? நான் ஜாகிரதுல இந்த உரங்கான் பட்டியில ஆத்தாம்பரலுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம் சிரிப்பை பார்க்கணுமே. தம்பி உசுரோட நீ உசுரோட இருக்கும்போது எப்படி ட்ரீட் பண்ண பாத்தியா? செத்தா நீ இதை பார்க்க முடியாதுடா. செத்ததுக்கு அப்புறம் கேட்க முடியாது, உயிரோட இருக்கும்போது கேட்டுக்கிறா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. போதும் போதும், நன்றி வணக்கம். எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டேன். நீ நாளைய தினம் அதையும் சொல்லி முடிச்சிருவான். உரங்கான்பட்டி கிராமத்தில் முடிச்சிருவா. ஸ்ரீ உரங்காப்பிள்ளி சுவாமி 25ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் 12 மணி அளவில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. அடுத்தபடியாக ஸ்ரீ உரங்காப்பிள்ளி சுவாமி உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். காவல்துறை அதிகாரிக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்தபடியாக வர்ச்சியூர் கிராமத்தார்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வர்ச்சியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வர்ச்சியூர் கிராமத்தார்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக இபி வயர்மன் அவர்களை மேடைக்கு வரும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இபி வயர்மன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஓகே ஓகே ஓகே. இப்போ எனக்கு துண்டு மோதிரம் மோதிரமெல்லாம் வரலையா? எந்த மோதிரமெல்லாம் செய்ய கொடுத்துருக்காங்க அவ்வளோ இருக்கு. சரி இருக்கட்டும். இப்போ ரொம்ப சந்தோஷம். கையோட இங்கு 6 மணி மசியக்கூடிய அன்பானார் எம்பி முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. இங்கு மிருதங்கம் வாசிக்கக்கூடிய தம்பி பரணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக இங்கு ஆளுநர் வாசிக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கிராம பொதுமக்கள் சார்பாக இங்கு தாளம் வாசிக்கக்கூடிய ஆட்ட நாயகன் அடி ரொம்ப ஆட்டாத விழுந்துற போது கூலுச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கே உங்கள் முன் பப்பனோடு என்பது தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை எடுத்து கூறப்படுகின்றார்கள். பணிவு எல்லாம் மறுபடியும் ஒட்டுறேன் குளிச்சாமி உனைய மோதிரா யூடியூப் சொன்ன யூடியூப் போடியா யூடியூப் தம்பி கூப்பிடு. அன்பு தம்பி குருவேந்தல் பாண்டி தமிழன் கலாச்சாரம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது.
நாளைக்கா 2 நாளுக்கு சேர்த்து 2 துண்டா போட்டுக்கிறதா? சரி, ரைட், ஓகே. இந்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்குரிய அன்பு மாப்பிள்ளை ஏனாதி என்ஆர் ஜெயராஜ் மிருதங்கிஸ்ட் அவர்களுக்கு பொன்னாடி அணித்து புலாரம் செலுத்தப்படுகிறது. அவர் சார்பாக நன்றி. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு உண்மையிலே பொன்னாடி அணித்து புகழாரம் செலுத்திய அனைவருக்கும் நன்றி சொல்லணும். என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு முக்கியமா 3 தேவை. என்ன? 3 இருந்தாத்தை இப்போதைக்கு சரிவட்டு வரா. என்ன உணவு, உடுத்த விட இருக்கிற கடை வந்ததுமே அருமையான சாப்பாடு ஓட்டிய இருக்கிறதுக்கு அருமையான இடம் கொடுத்துருக்கிய ஒரு மனிதனின் மானத்தை காக்கக்கூடியது ஆடை துண்டு போட்டுருக்கிய வாழ்க்கையில் உரங்கன்பட்டி கிராமத்தை வாழ்க்கையில் இன்னைக்கு மறக்க முடியாது. பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்திய ஒரு கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், நாடக சுற்றுடா ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும், இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. வணக்கம் 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 தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் ஊரை மறக்க கூடாது. முண்டமா குளிக்காத, நல்ல துண்டு போட்டுருக்காங்க. வரக்கலாம் நீ பாக்குற முண்டமா குளிக்கிற, நீ கட்டிக்குளி. இந்த மாதிரி 2 பேரும் தான் நீ முண்டமா குளிப்போம் போ. ஆமா, நீ பெரிய மனுஷனா போன எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். காதலின் இடைவேளை வந்தவர்கள் போதாது போதாது காதல் தந்தை கடல் நீரானை தேயாது காதல் வந்தவர்கள் போவார்கள் போதாது காதல் வந்த கடல் நீரானை தேயாது காதல் சுற்றி வரும் புயடன்னு குட்டுகின்ற இடையன்னு அன்பு விளைகின்றும் இறையும் தெய்வத்துக்கு திரையன்னு காதலுக்கும் பதிவன்னு உங்களுக்கு இன்று புரியும் வருந்ததே வெட்டையனி போராது விட்டு
நித்தமுண்டு காவல் உண்டு நித்தமென்ன செய்யும் உண்டு நித்தழமென்று உதவே நட்டு நடு கடலிது நான் பாடும் பாட்டு செட்டு அவள் காதோறும் சேராதோ சேர்த்து நித்தமுனை காணாதும் நித்திரையும்